வணக்க நேர்களே, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவதுங்க, சில பேர் பார்த்திங்கன்னா டூ வீலர் பழைய வண்டியே வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, புது வண்டியே வாங்க மாட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பழைய காரே தான் வாங்குவாங்க, புது கார் வாங்க மாட்டாங்க. இல்லைங்க, பழைய காரே போதுங்க. விஐபிலாம் பார்த்திங்கன்னா பழைய கார் வாங்குவாங்க, இல்லைன்னா அவங்க ஃபேமிலி தொல்லை தாங்க மாட்டாமல் ஒரு புது கார் வாங்கிடுவாங்க. ஆனால் புது காரை விட பழைய கார் தான் எடுத்து ஓட்டியிருப்பாங்க. அந்த பழைய காரை பாருங்கள், விற்கவே மாட்டாங்க. ஆமாங்க, சில பேர் வந்து அந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஏன்னா பழைய வண்டி வாகனம் அப்படிங்கிறத வந்து பழைய வண்டி வாகனமே வாங்குவாங்க, ஆனால் அதை விற்க மாட்டாங்க. அதை வந்து வேலை செஞ்சே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, 6ஆம் இடங்கிறது கடன், எதிரி, நோயின்னு சொல்லக்கூடாது. ஒரு பழைய வண்டி வாங்கி, ஒரு பழைய காரு, பழைய டூ வீலர் வாங்கி நம்ம வேலை பார்த்து ஓட்டிகிட்ருக்குறோம். ஒரு பிரச்சனை சிக்கல் வருது, ஒரு டயரு போச்சு, இன்ஜின் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்னா, இப்போ பாருங்கள், 4 கூடையும் சனி போனா இருக்கிறாரு, இல்லை 3 கூடையும் சனி போனா இருந்தாலே பார்த்தீங்கன்னா, அந்த பழைய வண்டி, வாகனம், வீடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறலாம் அதை வாங்குவாங்க. இப்போ மொபைலே பாருங்களேன், பழைய மொபைல் பழசு வாங்குவாங்க. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பழையெல்லாம் வாங்காதுங்க, திருட்டு மொபைலாக இருக்க போது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக தான் வாங்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பழைய மொபைல் வாங்குவாங்க, பழைய டூ வீலர், பழைய காரு, அந்த மாதிரி வாங்குவாங்க அப்படிங்கிறது. இப்போ இது சாதகத்தில் என்ன சொல்லலாம்? பழைய வண்டி, பழைய காரு வாங்குறாங்க, பழைய வண்டி, பழைய காரு, பழைய மொபைல் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு மனிதன் சாதகத்தில் வந்து ஏதாவது எப்படின்னா, 6ஆம் இடம் கெட்டிருந்தாலோ, 2, 6, 3, 4 இப்படி கெட்டிருந்தாலும் வச்சுக்க. இப்போ ஒரு 4ஆம் இடம் கெட்டிருக்குன்னு வச்சுக்க, நீங்கள் பழைய காரு வாங்க, பழைய வீடு வாங்க. 3ஆம் இடம் கெட்டிருக்குன்னு வச்சுக்க, இப்போ பழைய டூ வீலர் வாங்க, புது டூ வீலர்லாம் வாங்காதீங்க. அதே நேரத்துக்கு 3ஆம் இடம் கெட்டிருந்தாலே மொபைல் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, பழைய மொபைல் வந்து அப்போ எப்படின்னா 5G செட்டு சொல்கிறாங்களா, அதை விட நீங்கள் கம்மியானதை வாங்கிக்கிங்க. 4G 2Gயில் எடுத்துக்கங்க, அது திருட்டு செட்டே இருக்காது, அது பழைய செட்டு அல்லவா. இப்படி இந்த மாதிரி வாங்கிட்டாலே அதனால் வந்து எந்த தொந்தரவு, எந்த பிரச்சனை சிக்கல் இருக்க வராதுன்னு அர்த்தம். சரி, இது ஏன் நம்ம இதை விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னா, சனி 4ஆம் இடத்தை பார்த்தாலோ 3ஆம் இடத்தை பார்த்தாலோ அப்போ பழைய வண்டி, வாகனம், இந்த மாதிரி வந்து அமைப்பு நிறையா பேர் இருக்குது. நிறைய பேர் வாங்குகிறாங்க, பழைய வண்டி வாகனம் வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சனி 3ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை பார்த்தாலே, 3 கூடிய சனி, 4 கூடிய சனியாக இருந்தாலோ பழைய வண்டி, வாகனம், வீடு, மனை அந்த மாதிரி வாங்கினா தான் அவங்களுக்கு அமைப்பு இருக்குது. சரி, இது எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இப்போ ஒரு புது கார் எடுத்து ஓட்டலாமல்ல, இப்போ எப்போ பார்த்தாலும் இந்த பழசை வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏன் என்னென்னா, பழைய வண்டி, வாகனம் வாங்கி ஓட்டுறோம், ஒரு டயர் ட்ரிப் மாற்றுறோம், வண்டிக்கு வேலை பார்க்குறோம், கார் இன்ஜின் வேலை பார்க்குறோம், கார் ஆயில் மாற்றுறோம், இப்படிலாம் பண்ணால் நமக்கு உடம்புக்கு வரக்கூடிய செலவு அந்த வண்டிக்கு போயிடும். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போகணும்னு சொல்லுவாங்களவா. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனித சாதகத்தில் அவர் வந்து 3 கூடிய சனி, 4 கூடிய சனியாக இருந்தால் பழைய வண்டி, வாகனம், பழைய வீடு இந்த மாதிரி வாங்கினார்னா அவர் உடம்புக்கு வரக்கூடிய செலவு அந்த வண்டி வாகனத்துக்கு வரும். அந்த வண்டி வாகனத்துக்கு கடன் வாங்கி செலவழித்து, ஆனால் இவர் தெளிவாக இருப்பார். வண்டி வாகனம் ஓட்டுறதுல, மற்ற வெளியூர் போகிறது, வெளியூர் வந்தது எல்லாமே இவர் தெளிவிருப்பார். இது தாங்க சனியோட ஆதிக்கம். அப்போ சனி அந்த பழைய வண்டி வாகனம் வச்சு ஓட்டுறோம், பழசு வச்சுருக்கும் போதே இப்போ எப்படின்னு சொன்னக்கூடாது, இப்போ பப்ளிக்கில் வந்து எப்படின்னா, நம்ம தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க நண்பர்கள், ரெட்டின் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க நண்பர்கள், முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுற நண்பர், அவங்களுக்கெல்லாம் பார்த்து பேண்ட் சட்டை, வேட்டி சேலை வாங்கி கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு வந்து மதியான டயத்திலாம் பார்த்து ஒரு உணவு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார், நன்மை செய்வார், அவர் சந்தோஷப்படுவார். சனி பகவான் சந்தோஷப்பட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். உண்மையானுங்க. இப்போ எப்படின்னா, இந்த பப்ளிக்கில் வந்து வேலை பார்க்குறோம், ஆனால் முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வேட்டி துண்டு, சேலை, மற்ற எல்லாமே அவங்களுக்கு தேவை என்ன, மதியான டயத்தில் சாப்பாடு, இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். சனி பகவான் உங்களை கண்டாலே மரியாதை கொடுப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சனி பகவான் செஞ்சு கொடுப்பார். இதுதான் சாதகத்தினுடைய விதி விலக்கு. வாழ்க வளமுடன்.